இந்தியாவின் கனிமவள வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரின் மகாசமுத் மாவட்டத்தில் உள்ள பாலோடா பெல் முண்டி என்ற பகுதிகள் வைரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தகவல் ஒட்டுமொத்த இந்திய சுரங்கத்துறையையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி வெளியான அதிகாரப்பூர்வ தகவலின்படி சுமார் 200 டன் எடையுள்ள மண் மாதிரிகளை சோதித்தபோது அதிலிருந்து 1.22 கேரட் எடையுள்ள 5 விலை மதிப்பற்ற வைரங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு நிறுவனமான NMTC மற்றும் சத்தீஸ்கர் கனிம வளர்ச்சிக் கழகம் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் இந்தியாவின் அடுத்த மாபெரும் வைரம் விளையும் பூமி இதுதான் என்பது தற்பொழுது உறுதியாகியுள்ளது. கண்டெடுக்கப்பட்ட இந்த 5 வைரங்களில் 2 வைரங்கள் மிகவும் அரிதான ஆபரண தரம் கொண்டவை என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விஷயம். வெண்மை நிறத்தில் ஜொலிக்கும் இந்த வைரங்கள் நகை தயாரிப்பிற்கு மிகுந்த உயர்ந்த தரத்தை சேர்ந்தவை. மற்ற 3 வைரங்கள் தொழிற்சாலைகளில் வெட்டுவதற்கும் துளையிடுவதற்கும் பயன்படும் தொழில்துறை ரகத்தை சேர்ந்தவை. பொதுவாக ஒரு புதிய பகுதிகள் ஆய்வு நடத்தும் ஆரம்ப கட்டத்திலேயே இத்தகைய உயர்தர வைரங்கள் கிடைப்பது என்பது அந்த பகுதிகள் இன்னும் மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் இருப்பதற்கான வலுவான அறிகுறியாகும். இந்த 5 வைரங்களும் தற்பொழுது மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா வைர சுரங்கத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைரம் பட்டை தீட்டுதல் மற்றும் மெருகூட்டுவதில் இந்தியா உலகளவில் முதலிடத்தில் இருந்தாலும் நாம் இப்போது கச்சா வைரங்களுக்காக வெளிநாடுகளையே பெருமளவில் நம்பி இருக்கிறோம். மகாசமுத் பகுதியில் வைர சுரங்கம் அமைக்கப்பட்டால் நமது இறக்குமதி தேவை குறைவதுடன் உள்நாட்டு நகை வர்த்தகம் மிகப்பெரிய எழுச்சியை காணும். சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய் இந்த கண்டுபிடிப்பை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கிடைத்த ஒரு மைல்கல்லாக வர்ணித்துள்ளார். இது சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு புதிய முதலீடுகளை கொண்டு வருவதுடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கும். பன்னாவிற்கு பிறகு இந்தியாவிற்கு ஒரு புதிய வைர மண்டலம் தற்போது கிடைத்துள்ளது.